நெல் கொள்முதல் பணத்தை வழங்க கோரி மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், தற்பொழுது நெல் கொள்முதல் பணத்தை வழங்க கோரி சிபிஎம் மற்றும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளினுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, மதுரை மாவட்டம் கள்ளந்திரி மற்றும் அப்பந்திருப்பதி பகுதிகளில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை உடனடியாக வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இணைந்து அழகர் கோவில் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்வதற்கு பணம் வழங்காமல் காலம் தாழ்த்தி விவசாயிகளின் கடுமையான பொருளாதாரத்திற்கு ஆளாக்கியுள்ள ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யுவராணி. மற்றும் விவசாயிகளின் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணத்தை எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக வழங்கிட வேண்டும். விவசாயம் தொழிலை கடுமையாக பாதிக்கும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்வை கண்டித்து உடனடியாக கைவிட வேண்டும். கள்ளந்திரி பகுதியில் நீண்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியபடி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன யுவராணி. இதன் காரணமாக மதுரை அழகர் கோவில் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட தூரத்தில் அணிவகுத்து நின்று கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது. தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி குமரேசன். சொல்லியே ஆரம்பிட்ட மண்டல மேலாளர்கிட்ட பேசினோம். நம்ம